நாமல் ராஜபக்சவின் வெளிநாட்டு பயணம் ஒன்று மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறது. இப்போது நாமல் ராஜபக்ச பிரித்தானியா பயணத்தில் இருக்கிறார். நாமல் ராஜபக்சவின் இந்த பயணம் தொடர்பில் பல்வேறு விதமானவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை மிக காட்டமாக தெரிவித்திருந்தார்கள். பிரித்தானியாவின் அதி உயர் கல்வி பீடம் ஒன்றில் நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட இருந்த கௌரவம் அவர் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஈழத்தமிழ் மக்களினுடைய புலம்பெயர் ஆதரவாளர்களும் அதே நேரத்தில் ஈழத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தமிழ் செயற்பாட்டாளர்களும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் அதிருப்திகளையும் தொடர்ந்து வெளியிட்டிருந்தார்கள். அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்திருந்த பிரித்தானியாவினுடைய துணை பிரதமர் அவருடைய வருகையின் பின்னராக நாமல் ராஜபக்சவின் இந்த பிரித்தானிய பயணமும் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் அவருடைய உரையும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த உலகத்தின் மிக பெரும் இனப்படுகொலையை செய்த ஒரு குடும்பமாக ராஜபக்ச தரப்பினை அடையாளப்படுத்துகின்றார்கள் ஈழத்தமிழர்கள். 21ஆம் நூற்றாண்டின் அதி உச்சமான இனப்படுகொலையாக கருதப்படும் முள்ளிவாய்க்கால் படுகொலைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக ஈழத்தமிழர்களுடைய இரத்தக்கரைகளை தங்கள் கைகளில் பூசிக்கொண்ட ராஜபக்ச தரப்புகளில் இருந்து அதனுடைய ஒரு வாரிசு பிரித்தானியாவில் புகழ் பெறுவதும் அவருக்கான அங்கீகாரம் வழங்கப்படுவதிலும் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய தமிழர் தரப்புகள் மிகப்பெரிய எதிர்ப்புகளை வெளியிட்டது. உண்மையில் பிரித்தானியாவின் புகழ்பெற்ற கேம்பிரிட்ஜ் மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகங்களில் நாமல் ராஜபக்சவின் உரைகள் ரத்து செய்யப்பட்டதை ஒரு வெற்றி அல்லது தோல்வி என்று சுருக்குவது நம்மை பொறுத்தவரை சிறுபிள்ளைத்தனமானது. இது உண்மையில் நீதிக்கும் அநீதிக்கும் இடையிலான அறவழி போராட்டம் என்றால் தான் சரியாக இருக்கும். இதனை சிங்கள இனவாத கண்ணோட்டத்துடன் பார்ப்பவர்கள் சில உண்மைகளை மறந்து விடுகிறார்கள். முதலாவதாக, புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களோ அல்லது தாயக தமிழர்களோ ஒட்டுமொத்த சிங்கள மக்களையும் எதிரிகளாக பார்ப்பதே இல்லை. எமது போராட்டம் சிங்கள மக்களுக்கு எதிரானது அல்ல, மாறாக தமிழினத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட இனவரி மற்றும் அரசு பயங்கரவாதத்திற்கு எதிரானது. இன்று பிரித்தானியாவில் ஒலித்த குரல்கள் சிங்கள மக்களுக்கு எதிரானவை அல்ல, மாறாக பல்லாயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்களை கொன்று குவித்துவிட்டு சர்வதேச அரங்கில் ஜனநாயகவாதி வேடமிட்டு உலாவர முயலும் ஒரு குடும்பத்தின் அரசியலுக்கு எதிரானது. இங்கு ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். கேம்பிரிட்ஜ் சங்கம் உரையை ரத்து செய்தது மிரட்டலால் அல்ல, மாறாக பல்கலைக்கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் ஒரு நபர் அங்கு வருவதால் ஏற்படும் சமூக பதற்றத்தை உணர்ந்ததால் தான். ஒரு போர் முடிந்து 15 ஆண்டுகளாகியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்படவில்லை. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் இன்னும் வீதியில் அழுது கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த வலிகளுக்கு காரணமான ஒரு குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஜனநாயகம் பற்றி பேச முற்படுவது உலகெங்கிலும் உள்ள மனித உரிமைகள் ஆர்வலர்களுக்கு சாணியில் முக்கிய செருப்பால் அடித்ததை போன்ற ஒரு செயலாகும் என்பதில் மாற்று கருத்து இருக்காது. பிரித்தானியாவில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு இயங்கவில்லை என்பதை சிங்கள தரப்புகள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அங்கு போராடுவது புலம்பெயர் தமிழ் இளையோர். இவர்கள் போரை நேரில் கண்டவர்கள் அல்லது போரின் வடுக்களை தங்கள் பெற்றோரின் கதைகள் வழியாக சுமப்பவர்கள். முதலில் இந்த இளையோரை பயங்கரவாதிகள் என முத்திரை குத்துவதை உடனடியாக கைவிடுங்கள். சிங்கள இனவரி அரசு செய்த கொடுமைகளை மறக்கடிக்க எத்தனையோ கோடிகளை செலவழித்து பிரச்சாரங்கள் செய்தாலும் பாதிக்கப்பட்டவர்களின் இதயங்களில் இருக்கும் காயங்கள் என்றென்றைக்கும் ஆறப்போவதே இல்லை. அந்த இளையோரின் குரல் என்பது தனிப்பட்ட நபருக்கு எதிரானது அல்ல, அது தண்டிக்கப்படாத போர்க்குற்றங்களுக்கு எதிரான உலகளாவிய குரல். நந்தைக்கடலில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தமிழர்களின் தன்னாட்சி உரிமையும் நீதிக்கான வேட்கையும் ஒருபோதும் மௌனிக்காது. சர்வதேச அரங்கில் ராஜபக்ச குடும்பத்திற்கு ஏற்படும் ஒவ்வொரு பின்னடைவும் அவர்கள் செய்த பாவங்களை நிழல் அவர்களை தொடர்வதையே காட்டுகிறது. பயங்கரவாதத்தை ஒழித்தோம் என்ற போர்வையில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களை கொன்றதை உலகம் வேடிக்கையை பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த பல்கலைக்கழக நிகழ்வுகளே சாட்சி. சொந்த நாட்டு மக்களையே கொன்று குவித்துவிட்டு நாட்டை பொருளாதார சீரழிவுக்குள் தள்ளி இன்று உலக நாடுகளிடம் கையேந்தி நிற்கும் நிலைக்கு கொண்டு வந்தவர்கள் யார்? மக்களின் வரிப்பணத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று உரை நிகழ்த்த முற்படும் இந்த அரசியல் வர்க்கத்தினரை. நாமலை எதிர்ப்பது என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி அல்ல, அது ஒரு நீதியை வேண்டி நிற்கும் அமைதி வழி போராட்டம். இலங்கையில் உள்ள சிங்கள மக்களும் உண்மை நிலைகளை புரிந்து கொண்டு இனவரி பிடியிலிருந்து வெளிவர வேண்டும். சக இனத்தவர்களாக தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக குரல் கொடுக்கும் போதுதான் அந்த நாடு உண்மையான ஒரு விடுதலையை நோக்கி நகரலாம்.
உண்மையில் ஈழத்தமிழினம் காலங்காலமாக இந்த நாட்டில் அனுபவித்த வேதனைகள் தொடர்பில் உங்களுக்கு அடிக்கடி சொல்ல வேண்டிய தேவையிராது. 1930களில் திருகோணமலையில் குடியேற்றங்களை ஆரம்பித்த சிங்கள பௌத்த பேரினவாத மேலாதிக்க சக்திகள் ஆங்கிலேயர் காலத்திலும் இந்த மனநிலையை வளர்த்து கொண்டார்கள். ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெறுவதாக கூறி இன்னும் ஒரு இனத்தின் சுதந்திரத்தையும் வாழ்வுரிமையையும் சுய நிர்ணயத்தையும் பறித்து கொண்டது சிங்கள சமூகம். உண்மையில் சிங்கள சமூகம் என்பதற்கு அப்பால் தம்மை அரசியல்வாதிகளாக வெளிப்படுத்தியவர்கள், சிங்கள தலைவர்களாக தங்களை அடையாளப்படுத்தியவர்களே இப்படியான நகர்வுகளை மேற்கொண்டார்கள் என்று கூறலாம். உண்மையில் தமிழினம் மிகப்பெரிய நீதிக்கான எதிர்பார்ப்புகளோடு காத்திருக்கிறது. பிரித்தானியா போன்ற நாடுகளில் இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்களை செய்த போர்க்குற்றவாளிகளான படைத்தளபதிகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் மிக பெரும் போர்க்குற்றத்தின் கரங்களை, அதனுடைய கரையை தன்னுடைய சட்டையிலும் கைகளிலும் சுமந்து நிற்கும் ராஜபக்சக்களினுடைய தலையாய வாரிசான நாமல் ராஜபக்ச எப்படி பிரித்தானியாவில் உரையாற்ற முடியும்? உலகத்தின் ஜனநாயகத்திற்கு முட்டுக்கட்டை போட்டு இந்த உலகத்தின் 21ஆம் நூற்றாண்டின் ஆகப்பெரும் மனித அடிப்புகளை செய்த ராஜபக்ச தரப்பில் இருந்து ஒருவர் ஜனநாயக பாடம் யாருக்கு படிப்பிக்கச் செல்லுகிறார் என்ற கேள்வி எழாமல் இல்லை. உண்மையில் ஈழத்தமிழினம் தான் சந்தித்த வலிகள் ஒவ்வொன்றிலும் மிக காத்திரமான வரிகளையும் காயங்களையும் தன்னுடைய சமூகத்திற்கும் தன்னுடைய அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த வலிகள் எங்களில் கொல்லப்பட்ட எங்களுடைய அண்ணா அக்காக்களினுடைய அந்த உயிர் பறிப்புக்கான நீதிகள், எங்கள் தேசத்தில் கொன்று குவிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளுக்கான நீதிகள், இப்படி எத்தனையோ நீதிகளுக்காக தமிழினம் தன்னுடைய மிக நீண்ட எதிர்பார்ப்பை சுமந்து நிற்கக்கூடிய நிலையில் அந்த கொலைகளை செய்தவர்கள் ஜனநாயக முகம் போர்த்தி அவர்கள் தங்களுக்கான புதிய வரைவுகளை திட்டமிட்டு சமூகத்தில் தங்களை ஜனநாயகத்தின் காவலர்களாக காட்டிக்கொள்வதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த கேள்விகளுக்கான பதில் உங்களிடமே இருக்கின்றது. உண்மையில் இலங்கையில் இடம்பெற்றது ஒரு இனப்படுகொலை என்பதும் மனித குலத்திற்கு எதிரான அநீதி என்பதனையும் உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த இனப்படுகொலைகளை செய்த ராஜபக்ச தரப்புகளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்குமான தடையையும் இந்த உலக நாடுகள் விதிக்க வேண்டும். உலகத்திற்கு ஜனநாயகத்தையும் மேற்குலகத்தின் சிறந்த மனித மாண்பு என்றும் பேசிக் கொள்ளுகின்ற இவர்கள் இந்த விவகாரங்கள் தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டாயம் இருக்கின்றது. இன்று நாமல் ராஜபக்ச புறப்பட்டிருக்கின்றார் ஜனநாயகம் பற்றி பேச. நாளை மஹிந்த ராஜபக்சவோ, கோட்டாபாய ராஜபக்சவோ, பசில் ராஜபக்சவோ செல்ல முடியும். இந்த நாட்டில் இவர்கள் ஜனநாயகத்திற்கு என்ன செய்தார்கள்? இந்த நாட்டில் ஜனநாயகத்தை எழுதிய ஊடகவியலாளர்கள் வீதிகளின் நாய்களைப் போல சுட்டு வீழ்த்தப்பட்டதனையும், தமிழ் மக்கள் வெள்ளை வேன்களில் கடத்தப்பட்டதையும், அவர்கள் கண்கள் பிடுங்கப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும், இப்படி எத்தனை விடயங்களை எப்படி சொல்லுவது? சொல்ல முடியாத கொடுமைகளை அனுபவித்து ஒரு நீண்ட நீதி பொறிமுறைக்காக காத்திருக்கும் ஈழத்தமிழ் மக்களுக்கு நீங்கள் ஆதரவாக இல்லாவிட்டாலும் உபத்திரமாக மட்டும் இருந்து விடாதீர்கள் என்பதே ஈழத்தமிழர்களுடைய மிக முக்கியமான வேண்டுகோளாகும். இந்த நாட்டில் ஈழத்தமிழ் மக்கள் சந்தித்து ஒவ்வொரு அவலங்களுக்குமான நீதி வேண்டி இந்த நாடு மிக நீண்ட வரலாற்றின் கரிய பக்கங்களில் இருந்து இந்த மக்கள் இன்னமும் வீதிகளில் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுடைய புலம்பெயர் கட்டமைப்புகள் சர்வதேச அரங்கில் போராடி கொண்டிருக்கின்றது. ஆக இப்படியான ஒரு நிலையில் நல்லிணக்கம், ஜனநாயகத்தின் பெயரில் இப்படியானவர்களை அழைத்து சென்று பாடம் எடுப்பதை முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுவே இங்கு விடுக்கப்படுகின்ற மிக முக்கியமான கோரிக்கையாகும். உலகம் எதிர்பார்க்கின்ற அந்த ஜனநாயகம் இலங்கையிலோ அல்லது ராஜபக்சகளிடமோ இருக்கிறது என்று நம்பினால் அது இந்த உலகத்தின் முட்டாள்தனமான ஜனநாயக பார்வையாக கருதப்படும் என்பதில் மாத்திரம் மாற்று கருத்து இருந்துவிட முடியாது என்பதை இங்கு தெளிவுபடுத்த வேண்டிய மிக முக்கியமான விடயம்.